ஹாய், இது உங்க ஒய்டி ஸ்டார் ஸ்டோரி. ஜப்பானின் மலைப்பகுதிகளில் யுசோகி என்ற இரக்கமும் நல்ல மனமும் கொண்ட ஒரு மர வியாபாரி வசித்து வந்தார். அவர் மிகவும் ஏழையாக இருந்தார். ஒரு கடுமையான குளிர்கால இரவில் யுசோகி ஒரு பெரிய பனிக்காற்றுடன் வெளியே சென்றார். அங்கே ஒரு நாரை வலையில் சிக்கி தவித்தது. அதன் இறக்கைகள் உடைந்திருந்தன. யுசோகிக்கு அந்த நாரையை பார்க்க பாவமாக இருந்தது. அவர் மிகவும் கஷ்டப்பட்டு வலையை அறுத்தெறிந்து நாரையை விடுவித்து அதன் காயங்களுக்கு மருந்திட்டு பறக்கச் செய்தார். சில நாட்கள் கழித்து யுசோகியின் குடிசைக்கு ஒரு அழகான அமைதியான பெண் வந்தாள். அவள் அவரிடம் கேட்டாள், ஐயா, எனக்கு தங்குவதற்கு இடமில்லை. பனிக்காலம் முடியும் வரை நான் இங்கு உங்களுடன் தங்கிக் கொள்ளலாமா? யுசோகி அவளை தங்க அனுமதித்தார். அவளின் பெயர் டுசுரு. அவள் கடின உழைப்பாளி, நல்லவள். சிறிது காலத்தில் அவர்கள் காதலித்து திருமணம் செய்து கொண்டனர். ஆனால் டுசுரு ஒரு நிபந்தனை விதித்தாள். நான் ஒரு சிறப்பு துணி நெய்வேன். நீங்கள் அதை ஒருபோதும் நான் நெய்யும் அறைக்குள் எட்டி பார்க்க கூடாது. யுசோகியின் வியாபாரம் சரியாக இல்லாததால் அவர்கள் மிகவும் ஏழ்மையாக இருந்தனர். ஒரு நாள் டுசுரு நெய்த அற்புதமான துணி கிடைத்தது. அதை விற்றபோது பெரிய விலை கிடைத்தது. அவர்களது வறுமை நீங்கியது. ஆனால் யுசோகிக்கு பேராசை வந்தது. அந்த துணியின் ரகசியத்தை அறிய விரும்பினார். மேலும் டுசுரு அடிக்கடி நோய்வாய்ப்படுவதையும் அவர் கவனித்தார். ஒரு நாள் ஆவலை அடக்க முடியாமல் யுசோகி மெதுவாக கதவை திறந்து எட்டி பார்த்தார். அங்கே நடந்தது ஒரு ஆச்சரியம். நெசுவு அறையில் டுசுரு இல்லை. அதற்கு பதிலாக யுசோகி காப்பாற்றிய அந்த நாரை இருந்தது. அது தனது உடலிலிருந்து இறகுகளை பிடிந்து அதை நூல் போல பயன்படுத்தி அந்த அழகிய துணியை நெய்து கொண்டிருந்தது. யுசோகி, டுசுரு, நீ என் நாரையா? உன்னை நான் கஷ்டப்படுத்தியது போதும். ஐயா, நான் நீங்கள் காப்பாற்றிய நாரைதான். உங்கள் இரக்கத்துக்கு நன்றி சொல்லவே நான் வந்தேன். ஆனால் நீங்கள் என் ரகசியத்தை அறிந்து கொண்டதால் நான் இனி இங்கு இருக்க முடியாது. யுசோகி கெஞ்சியும் டுசுரு அவரது அன்பை புரிந்து கொண்டும் தான் நாரை உருவம் எடுத்து வானத்தில் பறந்து சென்றாள். யுசோகி வாழ்நாள் முழுவதும் அவள் காட்டிய இரக்கத்தையும் அன்புக்காக அவள் செய்த தியாகத்தையும் நினைத்து வருத்தத்துடன் வாழ்ந்தார். இதே மாதிரி ஸ்டோரி வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ்.